இன்றைக்கு செய்தித்தாள்களில் இருக்கக்கூடிய சில தலையங்கங்களை பார்க்கலாம். அதன் பிறகு உங்களுடைய தேர்வில் ஒரு செய்தி பற்றி பேசலாம். தினத்தந்தியில் அம்மா வழியில் அண்ணா உணவகங்கள்னு ஒரு தலைப்பில் தலையங்கம்ல இருக்கிறாங்க. அம்மா உணவகங்கள் மாதிரி ஆந்திராவில் அண்ணா உணவகங்கள் தொடங்க போறாங்க. குஜராத், கர்நாடகா மாநிலங்கள்லையும் இதே மாதிரி தொடங்க போறாங்க. அதனால எல்லாத்துக்கும் முன்னோடியாக இருக்கிற இந்த திட்டம் எந்த விதமான தப்பும் இல்லாமல் வெளிப்பட நடத்தப்படணும் அப்படின்னு தந்தி சொல்லுது. தினமலர் மக்கள் விருப்பத்தை அறிய இது நேரம் ரூபாய் 2000 கோடியை அள்ளிச் செல்வதா அப்படின்னு விலையில்லா மின்விசிறி, மிக்சி, கிரைண்டர் கொடுக்கறத பத்தி ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. இதனால மக்களுக்கு வளர்ச்சி ஏற்பட்டதா தெரியல. வளர்ச்சி தரும் திட்டங்களுக்கு தமிழக அரசு நிதி ஒதுக்கணும் அப்படின்னு தினமலர் சொல்லுது. தினமணி பிரதமர் மோடியோட சுதந்திர தின உரை பத்தி தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. பல விதங்கள்ல இது சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனா அவருடைய பேச்சு செயலாகிறதா அப்படிங்கிறத பொறுத்துதான் மக்கள் மோடியை கணிப்பார்கள் அப்படின்னு தினமணி சொல்லுது. இந்து தமிழ் வியூகங்களுக்கு இலக்கணம் இல்லைன்னு பாகிஸ்தானோட பேச்சுவார்த்தை இந்தியா ரத்து செய்திருக்கிறத பத்தி தலையங்கம் இருக்குது. இந்தியாவோட உறவை மேம்படுத்திக் கொள்றதுக்கு பாகிஸ்தான் தயாராக இல்லாத சூழல்ல இந்தியா இப்படி பண்றதுல தப்பு இல்லை அப்படின்னு இந்து தமிழ் சொல்லுது. தி ஹிந்து ஆங்கில நாளிதழில் பாஜகவுக்கு புதிய நிர்வாகிகள் நியமிச்சிருக்கிறத பத்தி தலையங்கம் இருக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ்ல இருந்து பலர் முக்கிய பொறுப்புகளை நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. பொதுவா ஆர்எஸ்எஸ் பிஜேபியை பின்னாடில இருந்து தான் இயக்கிட்டு இருக்கும். இப்ப கட்சிக்குள்ளேயே இவங்க வந்திருக்கிறதுனால பாஜக அரசை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சி அதிகரிக்கும் அப்படின்னு ஹிந்து சொல்லுது. டக்கான் கிரானிக்கல்ல திட்டக்குழுவுக்கு மாற்றாக ஒரு அமைப்பை உருவாக்க மக்கள்கிட்ட பிரதமர் யோசனை கேட்டிருக்கிறத பத்தி ஒரு தலையங்கம் இருக்கிறாங்க. இது ஒப்புக்கு செய்யப்படும் செயலா முடிஞ்சா கூட இது ஒரு புதுமையான முயற்சி அப்படின்னு டக்கான் கிரானிக்கல் தலையங்கம் சொல்லுது. இனி நீங்க தேர்வு செய்யக்கூடிய ஒரு செய்தி. நேற்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் தோழர் பிரகாஷ் காரத் அவங்க சென்னையில் பேசியிருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான தகவலை நாட்டு மக்களுக்கு சொல்லியிருக்காங்க. விரைவிலேயே அவங்க சொல்லியிருக்கிற பார்த்து இன்னும் ஒரு 2 மாத காலத்துக்குள்ளேயே கூட ஒரு விரிந்த மேடை இடதுசாரிகள் அமைக்க போகிறாங்க. நாட்டில் பிற்போக்கு சக்திகள் அரசியல்லையும் சமூக ரீதியாகவும் குறிப்பாக சிவில் சமூகத்தில் கூட வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு சூழல், அதை எதிர்த்து முறியடிக்க இடதுசாரி சக்திகள் ஒரு விரிந்த மேடையை அமைக்க வேண்டும். அதற்கான முன்முயற்சியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கனவே எடுத்து வருகிறது. அதற்குரிய பலன் என்பது விரைவிலே கிடைக்கும் என்று சொல்லியிருக்காங்க. அது ஒரு நல்ல செய்தி என்று இந்த காலை வேளையில் நான் பார்க்குறேன். ஆவின் பாலில் கலப்படம் பண்ணதாக இன்றைக்கி ஒரு 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னு ஒரு செய்தியை படித்தேன். இந்த பாலில் கலப்படம் பண்ணுறதுங்கிறது மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றம். இது இங்கே மட்டும் இல்லை, தொடர்ந்து தமிழகம் முழுவதும் நடக்குது. அரசு மட்டும் இல்லை, தனியார் துறைகள்லேயும் நடக்குது. அதை ஏன் நம்ம கண்காணிக்கிறது இல்லை? குழந்தைகள் சாப்பிடக்கூடிய உணவு, வயதானவர்கள், நோயாளிகள் சாப்பிடக்கூடிய அன்றாடம் பயன்படுத்துகிற உணவு பாக்கெட்டில் அடைச்சி வருது. வாசலில் போட்டுறாங்களே தவிர அதில் என்ன இருக்குது, அது எப்போ தயாரிக்கப்பட்டுச்சு, எங்கேருந்து கொண்டு வராங்க, முறைப்படுத்தப்பட்டிருக்கா, எதுவுமே தெரியாது. பாலை பயன்படுத்துகிற எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பெரிய மனக்குறையை அதனுடைய விலை அதிகமாகிட்டே போகுதே தவிர தரம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. கட்டுப்பாடுகள் இல்லை, கண்காணிப்புகள் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் பாலை உற்பத்தி செய்யப்படக்கூடிய இடத்துலேருந்து விநியோகம் பண்ணுற வரைக்கும் தர கட்டுப்பாடுகள் கட்டாயம் வேணும். அதுக்குரிய ஒரு அடையாளமாக தான் நான் அந்த செய்தியை பார்க்குறேன். ஒரு வகையில் பார்த்தா இது ஒரு மோசமான செயல். இந்த செயல் உடனடியாக தமிழகம் முழுவதுமே தடுத்து நிறுத்தப்படணும். மக்கள் ஆரோக்கியமான உணவு அப்படின்னு நம்புற அதுலயே கலப்படம்ங்கிறது ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஊட்டக்கூடிய, கவலை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.